सेकेंड पेपर के बारे में डिस्कस करेंगे। प्रवीण पूर्वाद सेकेंड पेपर का सिलेबस आपको पहले भी पता होगा, फिर भी मैं आपको बोलती हूँ। प्रवीण पूर्वाद सेकेंड पेपर में उसका सिलेबस बहुत सिंपल है। हिंदी साहित्य का संक्षिप्त इतिहास इसके बारे में, और दक्षिणी कथाएं, और तीसरा है दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास। ये तीनों ही आपको आपके सिलेबस में आ रहा है। அதாவது இந்தி சாகித்யகா சங்கிப்த இதிஹாஸ், இந்தி லாங்குவேஜினுடைய ஒரு சுருக்கமான வரலாறு, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமனில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், செகண்ட் பேப்பரில் டோட்டல் மார்க்கு 100 மார்க். அந்த 100 மார்க்கில் ஃபஸ்ட்டு இந்த ஹிந்தி இலக்கியத்தினுடைய வரலாறு அதை பற்றி முதல்ல கொடுப்பாங்க. அதில் என்னென்ன வரும்னா பக்திகால், ரீதிகால், ஆதிகால், அந்த மாதிரி கால் விபாஜன், ஹிந்தி இலக்கியத்தினுடைய ஹிந்தி இதிகாசத்தினுடைய கால விபாஜன். அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு 15 மார்க்ஸ். அது எப்படின்னா திஸ் ஆர் தட். இப்போ வந்து பக்தி காலத்தை பற்றி எழுதுங்க, அப்படி இல்லைன்னா ரீதி காலத்தை பற்றி எழுதுங்க, அந்த மாதிரி இது அல்லது அதுன்னு கேட்பாங்க. அதில் ஒன்று எழுதுனா உங்களுக்கு 15 மார்க். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இல்லை பிரவேஷிகா ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களாம் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படின்னா 15 மார்க்ஸ் இருக்குன்னா நீங்கள் 3 பேஜுக்கு குறையாமல் எழுதணும். அப்போ தான் அது வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த 15 மார்க்குக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் அந்த ஆன்சர். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய யோசனை என்னென்னா, நீங்கள் வந்து எழுதும்போது மொத்தமாக அப்படியே பேப்பர் ஃபுல்லாக எழுதுனா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கா. அதனால் பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிற பேராகிராஃப் எதை பற்றி எழுதுறீங்கன்றத ஒரு சைட் ஹெட்டிங் மாதிரி சின்னதாக அந்த மாதிரி கொடுத்து எழுதும்போது ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். அப்போ கரெக்ஷன் பண்ணும்போதே உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். அதிக மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும். அந்த மாதிரி எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் சொன்னாங்களா 15 மார்க்ஸ். அது எதை பற்றி கேட்பாங்கன்னா கால விபாஜனை பற்றி. இப்போ ஞான மார்கி ஷாக்கா, பிரேம மார்கி ஷாக்கா, இல்லை பக்தி காலத்தை பற்றி, ரீதி காலத்தை பற்றி, அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கொஷினுமே அதுதான். அதாவது ஹிந்தி இலக்கியத்தினுடைய வரலாறை பற்றின கொஷின்ஸ் தான். அதில் ஃபஸ்ட் கொஷின் நான் சொன்னேன் திஸ் ஆர் தட். அதில் ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா 15 மார்க். 2வது கொஷினும் அதே மாதிரி தான், இது அல்லது அது. அதில் என்ன கொடுப்பாங்கன்னா இன்னொன்று ஆதுனிக் காவியத்தை பற்றியும் கொடுக்கலாம். அதாவது நிபந்தனா எப்படி எழுதணும், கவிதானா எப்படி, அதனுடைய பிராரூப் என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு வரும். அது 2 கொஷின் எழுதுனீங்கன்னா 30 மார்க். இந்த இந்தி இலக்கிய வரலாறை பற்றி நீங்கள் எழுதுனீங்கன்னா 30 மார்க் உங்கள் கையில் இருக்குது. அடுத்தது 3வது கொஷின் வந்து ஏதாவது அதாவது 6 கொடுப்பாங்க. 6 ஹெட்டிங்கில் ஏதாவது 4 ஹெட்டிங்கை பற்றி நீங்கள் நோட்ஸ் எழுதணும். டிம்பனின்னா சிறு குறிப்பு வரைங்க. இப்போ இது வந்து ஒரு கொஷினுக்கு 5 மார்க்ஸ். அப்போ 4 கொஷின் எழுதுனீங்கன்னா 20 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ எதை பற்றினா இதே தான், இந்தி இலக்கிய வரலாறை பற்றியும், அதுக்கப்புறம் நவீன இந்தி இலக்கியத்தை பற்றி, இந்தி காவியங்களை பற்றியும் வரும். இப்போ அதனோட ரைட்டர்ஸை பற்றி கேட்கலாம், இல்லை அந்த இலக்கியத்தை பற்றி கேட்கலாம். அது ஷார்ட் நோட்ஸ்ன்றதுனால நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதினா போதும். இல்லை கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு 1.5 பேஜுக்கு போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. அதோடவே ஸ்டாப் பண்ணிக்கோ. அதுக்குள்ளே உங்களோட எல்லா அதை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி எழுதுங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஷின்ஸ் எதாவது வரும்னா பிருத்திவிராஜ் ராசோ பற்றி, இல்லை சந்துவர்தாயை பற்றி, ரகசியவாதம், சாயாவாது, இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும். இல்லை பிரிய பிரவாஸ், பாரதேந்து ஹரிச்சந்திர, இவங்களை பற்றியெல்லாம் வரும். இப்போ இந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ரமணா அந்த பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்குற அந்த மாடல் பேப்பர் அதை வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாமுக்கு கவர் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ரஸ்கானை பற்றி கேட்கலாம். அந்த மாதிரி சூர்தாஸ், கபீர்தாஸ் ஆல்ரெடி நம்ம விஷாரத்துலேயும் படித்தது தான் இதெல்லாம். இவங்களை பற்றியெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுதணும். அதாவது எத்தனை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், 6 கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 4 உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை பற்றி ஒரு பேஜை விட குறையாமல் எழுதுங்க. இப்படி எழுதுனா 20 மார்க். ஆல்ரெடி 30 மார்க்ஸ் பார்த்துட்டோம், இது ஒரு 20 மார்க்ஸ், 50 மார்க்ஸ் இப்போ கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4வது கொஷின்.
किसी एक कहानी का सारांश लिखकर उसकी विशेषताओं पर प्रकाश डालिए. அதாவது தக்ஷிணி கதாயேன்னு ஒரு சிலபஸ் இருக்குது உங்களுக்கு, தென்னிந்திய கதைகள். அதாவது தென்னிந்தியாவுடைய மலையாளம், கன்னடம், இல்லை தமிழ், தெலுங்கு இந்த கதைகளை ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்க கதைகள் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து ஏதாவது 2 கதை கொடுப்பாங்க. அதில் ஒன்றுத்தை பற்றி நீங்கள் விவரமாக விவரித்து எழுதணும். 15 மார்க்குக்கான கேள்வி. இதுவும் நான் சொன்னது தான். 15 மார்க்ஸ்ன்னும் போது 3 பேஜுகளுக்கு குறையாமல் நீங்கள் எழுதுங்க, தாராளமாக மார்க் கிடைக்கும். அது வந்து என்னென்ன ஸ்டோரிஸ் இம்பார்ட்டன்ஸ்னால் கர்மவீர், இல்லை சக்கரவாக்கு, மேரி பத்னி, நூறு நிசா, இந்த மாதிரி கதைகளில் எப்போவுமே எப்படி கவர் பண்ணுறீங்கன்னா, இப்போ டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் நீங்கள் தரவாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு கவர் ஆகிடும். அந்த மாதிரி படிங்க. எப்பவுமே ஃபஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் ஹாஃப்னால் ஃபஸ்ட் இப்போ இருக்கிற பாதியை கரெக்டாக முடியும். அப்போ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் 5th கொஷின் எப்படின்னா டிம்பனி. இதே தக்ஷிணி கதாயம் பற்றி சிறு குறிப்பு எழுதணும். இப்போ இது எப்படின்னா 5 மார்க்ஸ் கொஷின்ஸு 2 எழுதணும். ஏதாவது 2 4 கொடுப்பாங்க, அதில் ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா 10 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்டோரிஸில் வர கேரக்டர்ஸை பற்றி அதில் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கையா, சிவசர்மா, காந்தம் பத்தி, இல்லை சிஷிர் குமார், குலாம் காதர், காந்தம், திலக்கம் இவங்களை பற்றி, இல்லை அசோத்ரம் ஐயங்கார் இவங்களை பற்றி மிருத்யு தண்ட லெசனில் வரும். இப்போ இந்த மாதிரியான முக்கியமான கேரக்டர்ஸை பற்றி நீங்கள் எழுதணும் நோட்ஸு. இதில் ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் உங்கள் கையில் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு 6th கொஷின். 6th கொஷின் திரும்ப எப்படின்னா அடுத்த சிலபஸோட லாஸ்ட்டு நம்ம செகண்ட் பேப்பரோட சிலபஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதில் दक्षिण भारत हिंदी प्रचार सभा का आंदोलन का इतिहास होता है. वो इतिहास के बारे में आप लिखना है. ये भी 15 मार्क का क्वेश्चन है. देखिए, दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की गतिविधियों के बारे में संक्षिप्त रूप में एक निबंध लिखिए. ऐसे भी पूछ सकते हैं. नहीं तो केरल में हिंदी प्रचार सभा संबंध में एक निबंध लिखिए. और आंध्रा के बारे में, कर्नाटका, ऐसे 4 शाखाएं होते हैं ना, उसमें से एक के बारे में एक क्वेश्चन आएगा आपको. ऐसे हिंदी प्रचार सभा का इतिहास के बारे में क्वेश्चन आएगा. ये रोमन में ये 15 मार्क का 15 मार्क क्वेश्चन. सो यू हैव टू राइट 3 pages एटलीस्ट. இப்போ அடுத்தது லாஸ்ட் ரோமனுக்கு இப்போ வரும். ஹிந்தி கினி 2 पर टिप्पणियाँ लिखिए. அப்படி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான். 1 எஸ்ஏ வரும், அடுத்தது टिप्पणी. இப்போது हिंदी प्रचार सभा के आंदोलन उसके बारे में अभी टिप्पणी लिखना है. वो भी क्या है 5 मार्क्स का. वो लोग 4 देंगे, 4 में से 2 लिखना है. वो भी किसके बारे में आएगा तो दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की रजत जयंती पर एक टिप्पणी लिखिए. फॉर एग्जाम्पल मैं बता रही हूँ आपको. और हिंदी प्रचार आंदोलन में पूर्व दक्षिण भारत में हिंदी का व्यापारिक क्षेत्र पर प्रभाव. ऐसे टिप्पणियों में क्या करना है, 4 टिप्पणी देंगे, उसमें 2 का आप विवरणात्मक रूप में 1 या 1.5 पेज आप लिखना है. 1 or 1.5 pages you have to write about दक्षिण भारत हिंदी प्रचार सभा का आंदोलन के बारे में. यही पेपर है बेटा. ये लिखते तो 100 मार्क्स का कवर हो जाएगा. 100 मार्क्स पूरा लिखना है. அதாவது என்னுடைய சஜஷன் என்னென்னா, இந்த கொஷின் தெரியல அந்த கொஷின் தெரியலன்னு விடாதீங்க. விடாமல் எழுதும்போது தான் 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 60 above எதிர்பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், டைம் பாருங்கள், டைம் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட் லிமிட்டில் எழுதுங்க. ஒரு கொஷினை நீங்கள் பெருசாக எழுதிட்டு அடுத்த கொஷினை குட்டியாக எழுதுனா இல்லை யூஸே இல்லை. 15 மார்க்குக்கு யாராவது 20 மார்க் போடுவாங்களா? போட போகிறதில்ல. அப்போ அது 15 மார்க்குக்கு எது லிமிட்டோ அந்த அளவுக்கு எழுதுங்க. அப்போ தான் டைம் பற்றும். ஏன்னா எல்லாமே எஸ்ஏஸ் தான் எழுத போகிறீங்க, பக்கமாக எழுத போகிறீங்க. அப்போ டைம் பார்த்துக்கோங்க. ஒரு எஸ்ஏவா ஓகே, இதுக்கு 10 minutes தான் டைம் கொடுக்கணும், இல்லை இதுக்கு 5 minutesல முடிக்கணும், 15 minutesல முடிக்கணும். அப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ உங்களுக்கு வரும்னா, ரமணா பப்ளிகேஷன் நடத்துகிற மோட்டிவேஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் முக்கியம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகமாகணும் அப்படின்னா இந்த மோட்டிவேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. எக்ஸாம்ஸை சூப்பராக ஃபேஸ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.